By His great grace, He has given us one more year to make ourselves right to welcome Him. அளவிட முடியாத அவருடைய மகா கிருபை நிமித்தம் அவருக்கு முன்பாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி காத்திருக்க தேவன் ஓராண்டை ஈவாய் கூட்டி தந்திருக்கிறார். He has given us one more year to prepare ourselves to meet the Lord our God. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சந்திக்கக்கூடிய ஆயத்தத்தை நாம் நமக்கு ஏற்படுத்திக் கொள்ள ஓராண்டை அவர் கூடுதலாய் தந்திருக்கிறார். My dearly beloved brothers and sisters, எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2012 was a very, very difficult year for everybody. 2012 ஆண்டு அனைவருக்குமே மிகவும் கடினமான ஒரு ஆண்டாகத்தான் இருந்தது. So much of calamities and destructions all over the world. உலகம் முழுவதும் ஏராளமான அழிவுகள், நாச மோசங்கள் மலிந்திருந்தன. In the midst of such a calamity year, இப்படிப்பட்ட இவ்வளவு அதிகமான நாச மோசங்களின் மத்தியிலே, on the last day of the year, everybody was wishing. வருஷத்தின் கடைசி நாளில் எல்லாருமே வாழ்த்தினார்கள். No, they all wish that the coming new year will be a better year. வருகிற அடுத்த புதிய ஆண்டு ஒரு நல்ல நன்மையான ஆண்டாக இருக்க வேண்டுமே என்று அனைவரும் விரும்பி வாஞ்சித்தார்கள். When the night time came on the 31st of December, டிசம்பர் மாதத்தின் 31ஆம் தேதி நள்ளிரவு வந்தபோது, everybody all over the world were excitedly waiting. உலகம் எங்கிலும் இருந்த எல்லாரும் மிகுந்த பரவசத்தோடு காத்திருந்தார்கள். Lord, speak to us a good word for the year 2013. கர்த்தாவே, 2013ஆம் ஆண்டுக்காக ஒரு நல்ல வார்த்தையை எங்களோடு கூட பேசுவீராக என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். And almost all the churches all over the world will bring a wonderful word of promise. ஏறக்குறைய உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா திருச்சபையும் அற்புதமான ஒரு தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையை கொண்டு வந்தார்கள். In the year 2006, 2006ஆம் ஆண்டில், my brother, the respected prophet of God, Vincent Selvakumar, and I had a turning point in our ministry. என்னுடைய சகோதரர் மதிப்புக்குரிய தேவ மனித தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்களும் நானும் எங்கள் ஊழியத்தின் பாதையிலே மிகவும் மாறுபட்ட ஒரு திருப்பு முனையை சந்தித்தோம். In the middle of that year, the Lord spoke to us. அந்த வருஷத்தின் மத்திய காலத்திலே கர்த்தர் எங்களோடு கூட பேசினார். From now onwards, I want both of you to only speak about my coming. இது முதற்கொண்டு நீங்கள் இருவரும் என்னுடைய வருகையை குறித்து மாத்திரம் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Prepare the way for my coming. என் வருகைக்காக வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். So that was a turning point in our ministry. ஆகவே அது எங்கள் ஊழியத்திலே ஒரு திருப்பு முனையாய் அமைந்தது. From that year onwards, we began to speak more about the end times and the coming of the Lord Jesus. அந்த ஆண்டிலிருந்து நாங்கள் கடைசி காலங்களை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தும் அதிகமாக விவரமாக பேச ஆரம்பித்து விட்டோம். Because the coming of the Lord Jesus Christ is drawing nearer. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபித்து வருகிறபடியினால், and before he comes again, அவர் திரும்பவும் வருவதற்கு முன்பு, just like how there was a voice in the wilderness when the Lord first came, முதல் முறை கர்த்தர் அவதரித்த வேளையில் எப்படி வனாந்தரத்திலே ஒரு சத்தம் கூப்பிட்டதோ அதை போலவே, crying, prepare the way of the Lord, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்ற சத்தம். likewise in the end times, before the Lord Jesus Christ comes back again, the voices of one crying in the wilderness must rise again. அதை போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை திரும்பவும் வருகிறதற்கு முன்பதாக வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் தொனிக்க வேண்டும். So when such times came, ஆகவே அப்படிப்பட்ட காலங்கள் வந்தபோது, as we began to seek the Lord, நாங்கள் கர்த்தரை தேட ஆரம்பித்தோம். concerning what he will have us speak, எதை நாங்கள் பேச வேண்டும் என்ற ஆலோசனையை நாடினோம். as the Lord began to reveal his manifold wisdom, கர்த்தர் தம்முடைய அனந்த ஞானங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த துவங்கினார். and as he began to make known his mysteries to us, அவர் தம்முடைய ரகசிய மறைபொருள்களை எங்களுக்கு விவரிக்க ஆரம்பித்தார். and God gave us a commission to raise up a company of a prophetic generation, ஒரு தீர்க்கதரிசன சந்ததியின் தலைமுறையின் கூட்டத்தை எழுப்பும்படி கர்த்தர் எங்களுக்கு பணித்தார். and to announce that the dispensation of the last days has begun. கடைசி காலத்தின் யுகம் துவங்கிவிட்டது என்பதை அறிவிக்கும்படி
ஒரு பிரகடனம் செய்ய வைத்தார். So this voice has been going on for the past several years. ஆகவே கடந்த பல ஆண்டுகளாக இந்த சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. This takes place on one side. இவைகள் ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றன. On the other hand, when New Year comes, ஆனால் மறுபக்கமோ புத்தாண்டு பிறக்கும் போது, so we wait on the Lord to get a wonderful blessing message for everybody. அனைவருக்கும் அற்புதமான ஒரு ஆசீர்வாத வாக்குத்தத்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள நாங்கள் காத்திருந்து ஜெபிப்பது வழக்கம். So the Lord was kind and graceful to give blessing promises for every year. ஆகவே ஆண்டுதோறும் தம்முடைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வார்த்தையை கொடுப்பதில் மிகுந்த தயையும் கிருபையும் நிறைந்தவராய் கர்த்தர் இருந்து வந்தார். This was going on very well. இவைகள் சுமூகமாய் நடந்தேறி கொண்டிருந்தன until last year. கடந்த ஆண்டு வரை அப்படித்தான் இருந்தது. Whole of December we were waiting on God. டிசம்பர் மாதம் முழுவதும் நாங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தோம். Last year meaning not 2012 but 2011. கடந்த ஆண்டு 2012 அல்ல 2011ஆம் ஆண்டிலே no blessing word came from the Lord. கர்த்தரிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வரவில்லை. We were getting little nervous. எங்களுக்குள் சற்று தவிப்பு அதிகரித்து விட்டது. So why the Lord did not speak? ஏன் கர்த்தர் பேசவே இல்லை? So instead the word of the Lord came. கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது வந்தது. In Amos 4:12. ஆமோஸ் 4:12 இருந்து an angel of the Lord came to me. ஒரு கர்த்தருடைய தூதன் என்னிடத்தில் வந்தார். And he said, this is the word you shall speak for the year 2012. 2012ஆம் ஆண்டுக்காக இதைதான் திருவசன வாக்காக நீ பேச வேண்டும் என்றார். If you look at your Bible of that scripture, அந்த வாக்கியத்தை பரிசுத்த வேதத்தை திறந்து பார்ப்பீர்களானால் there is no blessing promise there. அங்கே ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தமே இல்லை. It says, prepare to meet the Lord your God. உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்லுகிறது. It is a command. அது ஒரு கட்டளையாகும். not a promise. வாக்குத்தத்தம் அல்ல, a command. ஒரு கட்டளை. Then the word of the Lord came. பின்பு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. Let other ministers bring wonderful messages of promises. மற்ற ஊழியக்காரர்களாய் இருக்கிறவர்கள் அற்புதமான வாக்குத்தத்த வார்த்தைகளை கொண்டு வரட்டும். But you all must bring my oracles, my decrees to the people of God. ஆனால் நீங்களோ தேவ ஜனங்களுக்கு என்னுடைய சட்ட பிரமாணங்களை, என்னுடைய வேத வாக்கிய உரைகளை மாத்திரமே எடுத்து எம்ப வேண்டும். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, there are more than 33,000 promises in the Bible. வேதாகமத்திலே 33,000க்கும் அதிகமான வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. And it is very easy to inherit those promises. இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்தரித்து அனுபவமாக்கிக் கொள்வது மிகவும் சுலபம். Let me give you one example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? Let's suppose you are always praying for peace in your life. எப்பொழுதுமே உங்கள் வாழ்வில் சமாதானம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். You are so troubled. மிகவும் கலங்கி இருக்கிறீர்கள். You have no peace. சமாதானமே இல்லை. And you want peace in your life. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உங்களுக்கு வேண்டும். Don't pray for peace. இப்ப சமாதானத்துக்காக ஜெபிக்காதீர்கள். You know the Bible tells us, உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, God gives great peace to those whose mind are stayed on the Lord. கர்த்தர் மேல் தங்கள் மனதை உறுதியாய் பற்றிக் கொண்டவர்களுக்கு தேவன் பூரண சமாதானத்தை தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Have you read the scripture? வேதத்தை நான் வாசித்தேனா? இந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்களா? He gives great peace to those whose mind is stayed on the Lord. யாருடைய மனம் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு அவர் பூரண சமாதானத்தை தருகிறார். But you know why we don't have peace? ஆனாலும் ஏன் நமக்கு சமாதானம் இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? Our mind, instead of staying on God, it is staying on the problem. நம்முடைய மனம் கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்திருப்பதற்கு பதிலாக நம்முடைய பிரச்சனைகளையே சுற்றி சுற்றி வருகிறது. It is focusing on the problem. பிரச்சனைகள் மீதான் கவனம் செல்கிறது. It is meditating on the problem. பிரச்சனையே தியானிக்கிறது. And you won't have peace. ஆகவே சமாதானம் இல்லை. We cannot deny our problems. நம்முடைய பிரச்சனைகளை இல்லை என்று மறுக்க முடியாதுதான். Take your eyes away from the problem and look at the Prince of Peace. பிரச்சனைகளின் மேல் இருக்கிற கண்களை எடுத்து
சமாதான பிரபுவின் மேல் அதை பதித்து விடுங்கள். When you do that, இப்படி நீங்கள் செய்யும் போது great peace will fill your heart. ஒரு மிகுந்த சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பிவிடும். And you will always walk in great peace in the midst of turmoil all around you. சுற்றிலும் குழப்பங்கள், அமளிகள், கொந்தளிப்புகள் இருந்தாலும் நீங்களோ மிகுந்த சமாதானத்தில் அமைதியாய் நடைபோடுவீர்கள்.